ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ஜிம்ல வந்து எல்லாரும் சேர்ந்து பிரியாணி ரெடி பண்ணோம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிரியாணி வந்து ஜிம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரெடி பண்ணது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா, பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். நம்ம மொத்தம் வந்து ஒரு 4 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி வந்து இந்த பண்ண போறோம் இன்னைக்கு. காயெல்லாம் நம்ம வெட்டிட்டோம், வெங்காயம் வெட்டிட்டோம், தக்காளி பழம் வெட்டிட்டோம், இது புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரைஸ் வந்து ஃபார்ச்சூன் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஃபார்ச்சூன் வந்து 4 பாக்கெட்டு. அதுக்கப்புறமா வந்து டால்டா ஆயில் உபயோகப்படுத்தலை, பட்டர் போட்டிருக்கோம். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு எல்லாம் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. 4 கிலோவும் வந்து நம்ம வந்து ரைஸுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து லெக் பீஸாக வாங்கியிருக்கோம். எப்பயும் நம்ம லெக் பீஸ் அதிகம் எடுக்கிறது இல்லை, இந்த தட்டம் ஃபுல்லாகவே லெக் பீஸ் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எல்லாம் சிக்கனை கழுவி வச்சதுக்கு அப்புறமா வந்து ரைஸ் எல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம வந்து பற்ற வைக்கணும். அதற்காக வந்து இப்போ விறகுலாம் நம்ம பறக்கி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஹண்டி வந்து ரெடியாக வந்துருச்சு. ஒரு இடத்துல இருந்து ஒரு நண்பர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம விறகுலாம் வச்சு அடுப்பு வந்து பற்ற வைக்கிறோம். அடுப்பு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் விறகு வச்சு அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வட்டம் வந்து பட்டர் தான் ஊற்றுறோம். ஆயில் வந்து சும்மா லைட்டாக தான் ஊற்றுறோம். மேக்ஸிமம் வந்து பட்டர் தான். அந்த முள்ளை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் எடுத்து வந்தாங்க. பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்களாம் அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. ஜாலியாக ஒரு பிக்னிக் போன மாதிரி நம்ம ஜாலியாக விளாண்டுட்டு அன்னைக்கு ரைஸ் பண்ணணும். பிரியாணியாக செம்மையாக இருந்தது. கடைசி வந்து ஃபினிஷிங் சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து பண்ணின பிரியாணினால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த பிரியாணியில் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய பிரியாணி மசாலா அப்படிங்கிற பவுடர்ஸ் எதுவுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலை. எல்லாமே நம்மளுடைய ஓன் தயாரிப்பு தான். நம்ம நார்மல் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். அதாவது ஹோல் கரம் மசாலா மட்டும்தான் நம்ம எப்பயுமே போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வட்டமும் ஹோல் கரம் மசாலா தான் இந்த வருஷமும் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். வந்து வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுருவோம். ஆயில் மெல்ட் ஆனதும் பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, ஆயிலும் சேர்ந்து மெல்ட் ஆகி சூடாயிடுச்சு எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறமா வந்து ஹோல் கரம் மசாலாவை போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரம் மசாலா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப கருகிடும் சில நேரம். அதனால வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நீங்கள் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனடியாக வந்து நீங்கள் அதையும் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஹோல் கரம் மசாலா வந்து கொஞ்சம் கருகாமல் இருக்கும். அதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் அப்படி பண்ணலைன்னா இனிமேல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவில் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். 4 கிலோ ரைஸுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து அந்த ஹோல் கரம் மசாலா வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம என்னென்ன பொருள் பிரியாணிக்கு போடணுமோ அத்தனை மசாலாஸும் உள்ளே வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து இந்த மசாலா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோல் கரம் மசாலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சில குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்து அதை நம்மளே பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸ்பெஷலாக. ஸோ அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பவுடர் கிடையாது, சரிங்களா? அதே போல் வந்து இதில் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் நேச்சுரலாக வரக்கூடிய அந்த கலர் மட்டும்தான் நம்ம வந்து உபயோகப்பட்டிருக்கோம். மஞ்சள் பொடி கூட கிடையாது இந்த பிரியாணியில். நேச்சுரலாகவே நல்ல கலர் வந்து நமக்கு கிடைக்கும். பிரியாணி வந்து பண்ணும்போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். அதாவது அந்த ஆனியன் வெங்காயம் வந்து நல்லா கலர் வந்து வரணும். ப்ரௌன் கலராக, ஒரு டார்க் ப்ரௌன் கலராக வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம பண்ணுறதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடெல்லாம் பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சது எல்லாமே வீட்டில் அரைச்சது தான், கடையில் வாங்கினது கிடையாது. நீங்கள் வீட்டில் அரைச்சி போடுங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குறோம். நல்லா வதக்கி கொண்டே இருக்கிறோம் இந்த வெங்காயம். அடுத்து வந்து தக்காளி பழம் எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து எல்லா நண்பர்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய
உதவியை செய்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய கையிலுடைய திறமையை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரியாணியில். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக வரும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான். ஸோ எல்லாருமே ரவுண்டு கட்டியாக பிரியாணிக்கு ஓடிடாமல் சுற்றி சுற்றி வந்து நின்றுட்டு இந்த பிரியாணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கிறோம். ஸோ இதோட ஃப்ளேவரும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து அந்த கலர் வந்து மாறுது பார்த்தீங்களா, அது மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். நல்ல கலரு ஆனியன், வெங்காயமும் தக்காளி பழம், இஞ்சி பூண்டு, வெள்ளைப்பூடு இந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்க அதுலேருந்து ஆயில் ஊஸ் அவுட் ஆகும். அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் போடுறோம். கோழிக்கறி தை பீஸ் லெக் பீஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த லெக் பீஸ் வந்து நம்ம எவ்வளோ பீஸ் வச்சுருந்தோம்னா ஒரு 30-40 பீஸ் வரைக்கும் வச்சுருந்தோம் லெக் பீஸு. ஸோ இந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டுட்டு லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டுருவோம். நம்ம இந்த பிரியாணியில் வந்து பச்சை மிளகாய் வந்து போடலை, மிளகாய் தூள் தான் போட்டிருக்கோம். இது வரையும் நீங்கள் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் தான் போடணுமா அப்படின்னு இல்லை, மிளகாய் பவுடரும் போடலாம். ஆனால் நல்ல பவுடரை வந்து வாங்கி போடுங்க, சரியா? இல்லைன்னா வீட்டில் நல்லா தரமாக பவுடராக நீங்கள் பண்ணி போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, லேசாக மட்டும் வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமா அதில் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணீர் ஊற்றி விடணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அந்த சிக்கன் போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வேகுது இல்லையா, லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயத்துல வந்து உப்பு பிடிக்கும், அதற்காக தான் நம்ம போட்டது. இந்த சிக்கனையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா உப்பையும் கொஞ்சம் கூட கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த பொருள் நம்ம சேர்க்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த உப்பு வந்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சரி, அப்போ தான் வந்து நமக்கு அதோட டேஸ்ட் வந்து எல்லா பொருளையுமே மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா சிக்கனில் உப்பு வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், ரைஸில் இருக்கும், சிக்கனில் கோழி கறியில் வந்து இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சிக்கனை போட்டு வதக்கிடுங்க. நம்ம லெக் பீஸ் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நம்ம நண்பர்கள்லாம் அந்த பக்கமாக உட்காந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. இங்கே ஒருத்தர் மட்டும் தனியாக நின்று அந்த பிரியாணியை கிண்டிக்கிட்டு இருக்காரு, சிக்கனாகவும் வதக்கிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு வந்து ரைஸ் எல்லாம் போட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தம்மு போடுறோம். அந்த பிரியாணியில் ஃபுல் கங்கு தான் நம்ம வேக வச்ச அடுப்புலையா, அதே அடுப்பில் வந்து அந்த கங்கை மேலே போட்டு நம்ம வந்து தம்மு போட போகிறோம். சூப்பரான தம்முங்க. அதோட நமக்கு டேஸ்ட்டே வந்து தம்மில் தான் இருக்கும். இந்த தம்மு போடும்போது நீங்கள் மிச்சம் வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இறுக்கமாக மூடிடுங்க. மூடிட்டு கேப்லாம் மூடிட்டு அதுக்கு மேலே வந்து கங்கல்லி போட்டுருங்க. தம்மு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் 20 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். லைட்டாக ஃப்ளேம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கம்மியாகிக்கணும். இல்லைன்னா அடியிலையும் கொஞ்சம் கங்கு போட்டு அதுக்கு மேலே அந்த ரைஸ் அப்படி கீழே இறக்கி வச்சு மேலேயும் கங்கு போட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு தம்மு ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த கங்கை வந்து நம்ம கீழே போட்டுடலாம், நமக்கு தேவையில்லை. கங்கு கீழே போட்டுட்டு நம்ம ரைஸ் பிரியாணி ஹண்டியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். பிரியாணி ஹண்டி வந்து நமக்கு வந்துருச்சு நம்ம ஸ்பாட்டுக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படியே சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த தம்மை வந்து இப்போ நம்ம உடைக்கணும். மிக்ஸ் பண்ணினால நம்ம வந்து தம்மை எடுத்துக்கணும். அந்த பாருங்கள் பிரியாணி சூப்பராக வந்துருக்குங்க. பிரியாணி குலைவாக இல்லை, நல்லா சூப்பராக தனித்தனி ரைஸாக வந்து நல்லா வெந்திருக்கு. அதே நேரத்தில் அதோட கலர் வந்து நம்ம கலரே மிக்ஸ் பண்ணலை, பட் ஆனால் இப்போ அதோட கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான கலரு. ரைஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக வந்திருக்கு. ஆவி பறக்கிறது பார்த்தீங்களா எப்படி சூப்பராக, அப்படியே ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. இனிமேல் இந்த பிரியாணி வந்து நம்ம சாப்பிடலாம். நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள்.